இப்போ நான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த மிஷினில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னா, மிஷின் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் திடீர்னு ஸ்டெக் ஆயிடுச்சு, ரன் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் மிஷினில் நூல் சிக்கியிருக்கும்னு. ஆனால் மிஷினில் நூல் சிக்கலை. சரி ஆயில் டைட்டாக இருக்குமான்னு பார்த்தா ஆயில் டைட்டும் இல்லை. ரொம்ப நேரமாக எனக்கே ஒரு குழப்பம். இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்க முடியாது, மிஷினை ஃபுல்லாக பிரித்து பார்த்துருவோன்னு கனெக்டிங் ராடில் கலட்ட ஆரம்பித்தேன். கனெக்டிங் ராடு ஸ்க்ரூ கலட்டவே மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா கனெக்டிங் ராடு மேலே அனப்பாண்ட் அப்ளை ஆகிருக்கு. மிஷினோட கனெக்டிங் ராடில் எப்படி அனப்பாண்ட் போயிருக்கும்னு கஸ்டமர்கிட்ட கேட்டேன். அப்புறம் தான் சொல்கிறாங்க ஸ்பூல் பின் மிஷினில் நிற்க மாட்டேங்குது, அதனால தான் அனப்பான் போட்டு ஒட்டி வச்சோம்னு. மிஷினில் உள்ள ஸ்பூல் பின் பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஒன்று திக்னஸ் கம்மியாக உள்ளது, ரெண்டாவது திக்னஸ் அதிகமாக உள்ளது. உங்கள் மிஷினில் உள்ள ஸ்பூல் பின் மிஷினோட நிற்கலைன்னா திக்னஸ் அதிகமாக இருக்கிற ஸ்பூல் பின் வாங்கி சுற்றியில் வச்சு நல்லா இருக்கு அடிச்சிருங்க. இந்த அனப்பான் பெய்க்குலாம் பிளாஸ்டிக் பொருட்களுக்கும் யூஸ் அண்ட் த்ரோ பொருட்களுக்கும் ஒட்ட பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான பசை. அந்த பசையை பயன்படுத்தி தையல் மிஷினில் உடஞ்ச ஒரு பொருளை நீங்கள் ஒட்ட நினச்சிங்கன்னா அந்த பசை மற்ற பகுதிகள்லையும் போய் அப்ளை ஆயிரும். இந்த மாதிரி அசைவு இருக்கக்கூடிய பகுதியையும் அசைய விடாமல் மிஷினை டைட் ஆக்கிரும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.